நெருப்பு குழிக்கு மேல ஒரு தொட்டில்ல உட்கார்ந்துகிட்டு தன்னோட உயிரையே பணயம் வச்சு இயற்கை விதிகளை மாத்த சொல்லி கடவுள்கிட்ட ஒருத்தர் சவால் விடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகத்துக்கே மரணத்தை கொடுக்கற அந்த யமனையே ஒரு பக்தனோட மரண பயத்தை பார்த்து கடவுள் உதைச்சு தள்ளுறாரு. இதெல்லாம் கேட்கும் போதே என்ன சொல்றது, ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜமாவே ஒரு ஊர்ல நடந்திருக்கு, பல நூறு வருஷங்களா மக்கள் இதை நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்போ இந்த ஆழமான ஆய்வு பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலசி ஆராய போற மூல ஆதாரங்கள் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பற்றிய வரலாற்று மற்றும் புராண குறிப்புகள் தான். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. அதாவது சாதாரண ஆன்மீக தலம் கிடையாது. மனிதனுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பயம், அந்த மரண பயத்தை வெல்வது எப்படி, காலத்தையும் கிரகங்களையும் தாண்டி மனித நம்பிக்கை எப்படி ஜெயிச்சது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான உளவியல் பதிவு இது. கரெக்ட். இந்த தரவுகளை நாம வெறும் புராண கதைகளை மட்டும் கடந்து போயிடவே முடியாது. ஏன்னா மனித குலம் எப்பவுமே 2 விஷயத்த நினைச்சா ரொம்ப பயப்படுது. ஒன்னு மரணம், இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறதா நம்பப்படுற அந்த கிரகங்கள். ஆமா, ரெண்டுமே பெரிய பயம்தான். அதான் இந்த 2 பயத்தையும் முழுசா அடிச்சு நொறுக்கிற ஒரு மையமா இந்த திருக்கடையூர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பேசுபொருள். இதை நாம முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல இந்த இடத்துக்கு அமிர்தம், அதாவது இரவான் நிலை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓ, அந்த பார்க்கடல் கடைஞ்ச கதை தானே. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த அமிர்தம் எப்படி திருக்கடையூருக்கு வந்துச்சுன்றதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, ஒரு மகாபெரும் திருப்புமுனை இருக்கு. தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மலைய மத்தா வச்சு பாம்ப கயிறா வச்சு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்துட்டாங்க. அதான் அந்த சந்தோஷத்துல அதை தங்களுக்குள்ள பிரிச்சுக்க போறோன்ற ஒரு மமதையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகரை கும்பிட ஆந்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கும்பிட வேண்டிய விநாயகரை வழிபட அவங்க மறந்துட்டாங்க. இதனால கடுமையான கோபம் அடைந்த விநாயகர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அமிர்தம் நிறைஞ்ச குடத்தை, அதாவது கடம் அப்படிங்கறத யாருக்கும் தெரியாம கொண்டு இந்த திருக்கடையூர்ல மறைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு தலப்புராணம் சொல்லுது. செம்ம ட்விஸ்ட். அது மட்டும் இல்ல, அப்படி மறைச்சு வைக்கப்பட்ட அந்த அமிர்த குடமே பிற்காலத்துல சிவலிங்கமா மாறிடுச்சு. அமிர்தம் கூட்டல் கடம், அதுதான் அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு இங்க வீற்றிருக்கும் இறைவனுக்கு பெயர் வர காரணமா அமைஞ்சது. ஓஹோ, அதனாலதான் அமிர்தகடேஸ்வரர். ஆமா, இந்த சம்பவத்தை நினைவூட்டும் விதமா இப்படி அமிர்தத்தை ஒளிச்சு வச்ச விநாயகருக்கு இங்க கள்ளவாரண பிள்ளையார், அதாவது கள்ள விநாயகர் அப்படின்னு ஒரு தனி சந்நிதியே அமைக்கப்பட்டிருக்கு. கள்ள விநாயகர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான துணை தகவலும் இருக்கு பாருங்க. பிரம்மா ஒரு முறை சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற வேண்டி நின்னப்போ சிவன் ஒரு வில்வ விதைய கொடுத்து, இந்த விதை எங்கு ஒரு முகூர்த்தத்திற்குள் முளைக்கிறதோ அங்க என்னை வழிபடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விதை இந்த திருக்கடையுள்ள விழுந்த உடனே முளைச்சதுனால இந்த இடத்துக்கு வில்வவனம் அப்படிங்கிற பேரும் வழக்குல இருக்கு. நிஜமாவே இந்த விநாயகர் கதையை யோசிச்சு பார்க்கும்போது இது கடவுள்களுக்கே வச்ச ஒரு விஐபி செக்யூரிட்டி செக் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க என்னதான் பெரிய பார்க்கடலே கடைஞ்சு வெற்றியை பெற்றாலும் சரி, அடிப்படை விதியான அந்த விநாயகர் வழிபாட்டை மீறிட்டீங்கன்னா, அதாவது கொஞ்சம் அகந்தையோடு இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்க கைக்கு வராது. அந்த அமிர்தம் உங்க கண்ணு முன்னாடியே உங்ககிட்ட இருந்து திருடப்படும். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உளவியல் பாடம். ரொம்ப கரெக்ட். அந்த அகந்தை தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. அமிர்தம் அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாரும் குடிக்கிற ஒரு பானம் கிடையாது. அது ஒரு மாபெரும் தகுதி. எந்த ஒரு பெரிய விஷயத்தை நாம அடையும் போதும் நம்முடைய ஈகோவை ஓரம் கட்டிட்டு ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட இருக்கணும். ஆமா, ஈகோ இருக்கக்கூடாது. அந்த பக்குவம் இல்லாத தேவர்களுக்கு அந்த இரவா நிலை கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது அவங்க கிட்ட இருந்து மறைக்கப்பட்டது. ஆக அமிர்தம் அப்படிங்கறத நம்ம வெறும் பொருளா பார்க்காம மரணத்தை எதிர்கொள்ள தேவையான ஒரு மனநிலையா புரிஞ்சுக்கலாம். அந்த மனநிலையை சோதிக்கிற ஒரு பிரம்மாண்டமான களம் தான் அடுத்து வரக்கூடிய மார்க்கண்டேயரோட கதை. அமிர்தம் எப்படி ஒரு தகுதியோ, அந்த தகுதியை முழுமையா அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இயற்கையோட விதிகளையே மாத்தினாரு அப்படிங்கிறது இங்க ரொம்ப நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, மிருகண்டு முனிவர் கதை. கரெக்ட்.
மிருகண்டு முனிவர் மருத்துவதி தம்பதிக்கு இறைவனோட வரத்தின்படி ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு வெறும் 16 வயசு வரைக்கும் தான் ஆயுள். அந்த பையன்தான் மார்க்கண்டேயர். கரெக்டா அவரோட 16வது பிறந்த நாள் அன்னைக்கு உலகத்துக்கே மரணத்தை கொண்டு வர்ற யமன் தன்னோட பாசக்கயிற்ற மார்க்கண்டேயர் மேல வீச வர்றான். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தை நாம மனசுல கற்பனை செஞ்சு பார்க்கணும். 16 வயசு மட்டுமே நிரம்பிய ஒரு சின்ன பையன், மரணம் தன்னோட கண் முன்னாடி ஒரு கருமேகம் மாதிரி நின்னுட்டு இருக்கு. மார்க்கண்டேயர் மரண பயத்தோட உச்சியில தான் எப்பவும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அமிர்த கடேஸ்வரர் லிங்கத்தை ஓடி போய் இறுக கட்டி பிடிச்சுக்கிறாரு. பாவம் அந்த பையன். யமன் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வீசிய அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயர் கழுத்துல மட்டும் விழாம அவர் தழுவி இருந்த அந்த சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்தே விழுது. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த லிங்கம் அப்படியே வெடிச்சு செதுருது. உள்ளே இருந்து சிவன் வர்றாரு. ஆமா, உள்ளே இருந்து திரிசூலத்தோட சீறிக்கிட்டு வெளியே வர்ற சிவபெருமான் யமனை தன்னோட இடது காலால் ஓங்கி நெஞ்சிலேயே உதைச்சு கொள்றாரு. இதனாலதான் அவருக்கு காலசம்ஹார மூர்த்தி, அதாவது காலனை அழித்தவன் அப்படிங்கிற பெயர் வருது. எனக்கு இங்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. சிவபெருமான் அப்படிங்கிறவரே பிரபஞ்சத்தோட அழிக்கும் கடவுள் தானே. அவரோட டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற யமன் அவரை தன்னோட டியூட்டியை தானே செஞ்சாரு. ஒரு உயிரை எடுக்க வேண்டியது யமனோட வேலை. அப்படி இருக்கும்போது தன்னோட கடமையை செஞ்ச யமனை சிவன் ஏன் உதிச்சு கொல்லணும்? இந்த கேள்வி நியாயமானதுதான், பலருக்கும் வரக்கூடியதுதான். இங்க நாம நுட்பமா கவனிக்க வேண்டியது இறைவனோட நீதிக்கும் இயற்கை விதிக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை. யமன் தன் கடமையை செஞ்சான் அப்படிங்கிறது இயற்கை விதிதான். ஆனா தன்னிடம் அடைக்கலம் அப்படின்னு தன்னை முழுமையா நம்பி ஒருத்தன் தழுவி நிக்கும் போது அவனை காப்பாத்த வேண்டியது இறைவனோட தர்மம். ஓ, அடைக்கலம் வந்தவனை காப்பது. ஆமா, யமன் வீசிய கயிறு மார்க்கண்டேயனை மட்டும் தீண்டல, அந்த இறைவனையே தீண்டிடுச்சு. தன்னிடம் சரணடைந்த பக்தனை தொடுவது தன்னை தொடுவதற்கு சமம் அப்படிங்கறது உணர்த்தவே அந்த கோப பெருவழிப்பாடு நடக்குது. சூப்பர். ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மற்ற கடவுள்களெல்லாம் கெஞ்சி கேட்டதுக்கு பிறகு யமனை திரும்பவும் சிவபெருமான் உயிர்ப்பிக்கிறார் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, இயற்கையோட சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன பக் வந்த மாதிரி இருக்கு. பக்கா? எப்படி? ஆமா, ஒரு விஐபிக்காக, அதாவது மார்க்கண்டேயருக்காக மரணம்ங்கிற ப்ரோக்ராமை கொஞ்ச நேரம் சிஸ்டத்துல நிறுத்தி வைக்கலாம். ஒரு சிஸ்டம் அப்டேட் மாதிரி. ஆனா மொத்தமா மரணத்தையே சிஸ்டத்துல இருந்து டெலீட் பண்ண முடியாது. சரியா? மரணம் இல்லைன்னா உலகத்துல சமநிலையே இருக்காதே. மிகச் சரியான கோணம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. யமன் கொல்லப்பட்ட பிறகு உலகத்துல மரணமே இல்லாம போய் பூமி பாரம் தாங்காம தவிச்சதாவும், அதனால பிரம்மா, விஷ்ணு, பூதேவி எல்லாரும் சிவன் கிட்ட மன்றாடிய பிறகுதான் யமன் திரும்ப உயிர் பெற்றான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. மரணமும் அவசியம்தான் உலகத்துக்கு. கண்டிப்பா. இங்க நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உளவியல் செய்தி என்னன்னா, இரவா நிலை அப்படிங்கிறது என்றைக்குமே மரணம் வராமல் உடம்ப பாதுகாப்பது கிடையாது, மரணம் பற்றிய பயத்தை முற்றிலுமாக வெல்வது. மார்க்கண்டேயர் அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சப்போ அவர் தன்னோட மரண பயத்தை தாண்டி இறைவன் மேல ஒரு முழுமையான நம்பிக்கையை வச்சாரு. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் காலனை வென்றது. இதுக்கான ஆதாரங்கள் இப்போ கோயில்ல இருக்கா? இருக்கு. இன்றும் அந்த லிங்கத்தின் உச்சியில யமன் வீசிய பாசக்கயிற்றின் தழும்பும் அந்த லிங்கம் பிளந்த வெடிப்பும் அப்படியே இருக்கு. சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது இதை நேர்லயே பார்க்கலாம். அதே போல இங்க இருக்கிற கால சம்ஹார மூர்த்தியோட செப்பு சிலை ஒரு காலை ஊன்றி மறு காலை உயர்த்தி யமனை உதைக்கிற மாதிரி தத்ரூபமா வடிக்கப்பட்டிருக்கு. வாவ், சரி. மார்க்கண்டேயர் கடவுளோட நேரடி உதவியால மரணத்தை வென்றாரு. ஆனா சரபோஜி மன்னரோட காலத்துல வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதர் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம தன்னோட அதீத பக்தியால இயற்கையோட விதிகளையே மாத்தி எழுதினார் இல்லையா? அந்த அபிராமி பட்டர் கதை இதை படிக்கும் போதே நிஜமாவே எனக்கு கை கால்லாம் நடுங்கிடுச்சு. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நம்புனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய துணிவான் அப்படின்னு தோணுச்சு. அபிராமி பட்டர் நிகழ்வு பக்தி அப்படிங்கிற எல்லையை தாண்டி மனித மனதோட அபாரமான சக்திக்கு ஒரு உதாரணம். சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அவர் எப்பவுமே அன்னை அபிராமியோட நினைவிலேயே தன்னை மறந்து ஒரு தெய்வீக உண்மத்த நிலையில சுத்திட்டு இருப்பாரு. ஒருமுறை தஞ்சை ஆண்ட 2ஆம் சரபோஜி மன்னர் இந்த திருக்கடையூருக்கு வர்றாரு. ஓகே. கோயில்ல எல்லாரும் மன்னருக்கு மரியாதை செலுத்தும் போது பட்டர் மட்டும் அபிராமி அன்னையோட தியானத்துல மூழ்கி தன்னை மறந்து உட்கார்ந்திருக்காரு. இத பார்த்த மன்னருக்கு லேசான கோபம் வந்துடுது. இவரை சோதிக்கணும்னு நினைச்சு பட்டர் கிட்ட போய், இன்று என்ன திதி அப்படின்னு கேக்குறாரு.
உண்மையில அன்னைக்கு இருள் சூழ்ந்த அமாவாசை நாள். ஆனா பட்டரோட மனக்கண்ணுல அம்பாலோட பிரகாசமான முகம் பல கோடி பௌர்ணமி நிலமோட ஒளியா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம மன்னர்கிட்ட முகத்துக்கு நேரா இன்று பௌர்ணமி அப்படின்னு மாத்தி சொல்லிடுறாரு. ஆமா, மன்னருக்கு கோபம் தலைக்கேறுது. அரசனை பார்த்தே பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி இரவுக்குள் வானத்தில் முழு நிலவு வரவில்லை என்றால் பட்டருக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. இருண்டு கிடக்கிற ஒரு அமாவாசை ராத்திரியில எப்படி பௌர்ணமி வரும்? அதுதான் பெரிய கேள்வி. அது ஒரு மரண பயம் தொச்சிக்கொள்ளும் சூழ்நிலை. அரசனோட கட்டளை ஒரு பக்கம், இருட்டிட்டு வர்ற வானம் இன்னொரு பக்கம். ஆனா பட்டர் எந்த பயமும் இல்லாம என்ன செஞ்சாரு தெரியுமா? அபிராமி சந்நிதிக்கு நேரெதிரே ஒரு பெரிய ஆழமான நெருப்பு குழிய உருவாக்குறாரு. அதுக்கு மேல 100 கயிறுகளால் கட்டப்பட்ட ஒரு மர உரியில், அதாவது ஒரு தொட்டில் மாதிரி அமைப்புல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அன்னை தனக்கு காட்சி கொடுத்து இந்த இயற்கைய மாற்றி காட்டலன்னா இந்த நெருப்புல விழுந்து உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அபிராமி அந்தாதி பாடத் தொடங்குறாரு. ஒவ்வொரு பாடல் பாடி முடிச்சதும் ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டே வராரு. நினைச்சாலே பதறுது. கீழே கொழுந்து விட்டு எரியற நெருப்பு, சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய இருக்கிற மக்கள், இருள் சூழ்ந்த ஆகாயம். பட்டர் 78 பாடல்களை பாடி முடிச்சிட்டாரு. 78 கயிறுகளும் அறுபட்டுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த உரி நெருப்புக்குள்ள விழப்போகுது. ஆமாம், ஒரு கயிறு தான் பாக்கி. அப்போ பட்டர் 79வது பாடலான விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. அந்த நிமிஷம் அன்னை அபிராமி தன் காதுல இருந்த சந்திராம்சமான தோட்டை கழற்றி அந்த அமாவாசை வானத்துல தூக்கி எறிகிறார். அந்த தோடு வானத்துல ஒரு முழு நிலவா பிரகாசமா மாறுது. அரசனோட ஆணவமும் இயற்கையோட விதியும் ஒரு மனிதனின் நம்பிக்கைக்காக திருத்தி எழுதப்படுது. பட்டரோட இந்த மனநிலையை நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஒரு புறம் தண்டனை கொடுக்க துடிக்கும் அரசன், மறுபுறம் உடம்பை எரிக்க காத்திருக்கும் நெருப்பு குழி, இன்னொரு புறம் இயற்கைக்கே முரணான அமாவாசை இருள். இது எல்லாமே வெளிப்புற உலகம். ஆனா பட்டருக்கு இந்த வெளிப்புற உலகம் முற்றிலுமா மறைஞ்சிடுச்சு. அவருடைய உள் உலகம்தான் அவருக்கு தெரிஞ்சது. கரெக்ட். அவருடைய உள் உலகத்துல அன்னை அபிராமி மேல அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முன்னாடி புற உலகத்தோட விதிகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நம்ம அக உலகம் எவ்வளவு வலிமையா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி புற உலகத்தை நம்மால மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ஸ்டடி இது. இந்த வரலாற்று நிகழ்வை இன்றும் திருக்கடையூர் மக்கள் ஒவ்வொரு தை அமாவாசை அன்றும் கொண்டாடுறாங்க. குடிமரம் அருகில் அர்ச்சகர்கள் அபிராமி எந்தாதி பாட கரெக்டா அந்த 79வது பாடல் வரும்போது வெளியில ஒரு பெரிய மின்விளக்கினை எரிய செஞ்சு அந்த ஒளியை இன்னைக்கும் மக்கள் உணர்வுபூர்வமா கொண்டாடுறாங்க. ஆமா, அது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. சரி, காலத்தையும் இயற்கையையும் வென்ற இந்த அற்புதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில அவங்களோட அன்றாட பயங்களை நீக்க இந்த கோயில் எந்த வகையில உதவியா இருக்கு? ஒரு மனிதனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 விஷயத்த நினைச்சு எப்பவும் பதற்றம் இருக்கும். ஒன்னு நம்ம ஆயுள் முடிஞ்சுடுமோன்ற பயம், இன்னொன்னு கிரகங்களோட தோஷத்தால நமக்கு கெடுதல் நடக்குமோன்ற பயம். ஆனா திருக்கடையூர் கோயில்ல நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதியோ அவற்றுக்கு எந்த ஒரு ஆளுமையும் கிடையாது. ஓ, நவகிரகங்களே கிடையாதா? கிடையாது. இங்க ராகு கேது தோஷங்கள் எதுவும் வேலை செய்யாது. கிரக சாந்தி செய்ய விரும்புறவங்க எந்த ஒரு கிரகத்தையும் வழிபடாம நேரடியாக யமனையே உதைத்த அந்த காலசம்ஹார மூர்த்திக்கே பூஜை செஞ்சு பலன் பெறாங்க. வாவ், இது நிஜமாவே எனக்கு கேட்கும் போதே ஒரு பெரிய உளவியல் விடுதலையா, சைக்கலாஜிக்கல் ரிலீஃபா ஃபீல் ஆகுது. ஏன்னா நாம எப்பவுமே இன்னைக்கு நாள் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, கிரகநிலை மோசமா இருக்குன்னு பயந்துட்டே இருக்கோம். ஆனா நவகிரகங்களுக்கு இங்க வேலையே இல்லை. எந்த நாளும் நல்ல நாள் தான். கிரகங்களை விட மனிதனோட ஆயுளும் இறை நம்பிக்கையும் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றது மனித மனசுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை தருது. இதனாலதான் இங்க ஆயுள் விருத்தி சடங்குகள் ரொம்ப பிரபலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. மனித சமூகத்துல வயதாவது ஒரு பயத்தோட பாக்குற கலாச்சாரத்தை மாத்தி அதை ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுற இடமா திருக்கடையூர் மாறிடுச்சு. 59 வயசு முடிஞ்சு 60 தொடங்கும் போது உக்ர ரத சாந்தி, 60 முடிஞ்சு 61 தொடங்கும் போது சஷ்டியப்த பூர்த்தி, அதாவது நாம மணி விழான்னு சொல்றோம்ல. ஆமா, மணி விழா அதுதான். அப்புறம் 70 வயசுல பீமரத சாந்தி, 81 வயசுல சதாபிஷேகம், 90 வயசுல கனகாபிஷேகம், 100 வயசு கடக்கும் போது பூர்ணாபிஷேகம் அப்படின்னு வயதாவத மனித குலம் கொண்டாடுது. இது வெறும் சடங்கு இல்ல. இறந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தை விட்டுட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோமே
அப்படிங்கறத கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க 60ஆம் கல்யாணம் அல்லது 80ஆம் கல்யாணம் பண்றவங்க திதி நாள் நட்சத்திரம்னு எதுவுமே பார்க்க தேவையில்லையா. அந்த ஆணோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வந்தா போதும், எந்த நாளா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, அதுதான் இங்க ஸ்பெஷல். ஜோதிட கணக்கீடுகளோட அழுத்தத்திலிருந்து சாதாரண மனிதர்களை முழுமையா விடுவிச்சு வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்ற ஒரு அற்புதமான சிஸ்டம் இது. இந்த சடங்குகள்ல 16 கலசங்கள் வச்சு அந்த புனித நீரை உறவினர்கள் தம்பதியர் மேல ஊத்துறாங்க. இது அவங்க வாழ்க்கையில செஞ்ச பாவங்களை போக்கி அவங்களோட ஆயுளை இன்னும் நீட்டிக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இவ்ளோ பெரிய நம்பிக்கை திடீர்னு ஒரு 100 வருஷத்துல உருவானது கிடையாது. பல நூற்றாண்டுகளா மன்னர்களும் மக்களும் இந்த இடத்தோட சக்தியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் இந்த கோயில் கல்வெட்டுகள்ல பதிவாகி இருக்கு. திருக்கடையூர் வெறும் புராண கதைகளோட நிக்கல, வரலாற்று பக்கங்கள்லயும் ரொம்ப அழுத்தமா காலூன்றி நிக்குது. ஆதாரங்களை படிக்கும்போது ரொம்ப வியந்து போன. இந்த கோயில்ல மொத்தம் 54 கல்வெட்டுகள் இருக்கு. அதுல 1ஆம் ராஜராஜ சோழன்ல ஆரம்பிச்சு 3ஆம் ராஜராஜன் வரைக்கும் 9 சோழ மன்னர்கள், அப்புறம் சுந்தர பாண்டியன் மாதிரியான பாண்டிய மன்னர்கள், அதை தாண்டி விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பல வம்சாவளி மன்னர்களோட பெயர்கள் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பல நூற்றாண்டுகளா தென்னிந்திய மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து எடிட் பண்ணி பாதுகாத்த ஒரு பெரிய கூகுள் டாக் ஆவணம் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம், சோழர்களும் பாண்டியர்களும் எப்பவுமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டவங்க. அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகளை தாண்டி இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாங்க? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா அதிகாரம், நிலம், செல்வம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் அவனுக்கும் மரண பயம் இருக்கும் இல்லையா? ஆமா, ராஜாவுக்கும் சாவு வருமே. அதுதான், அந்த மரண பயத்துக்கு முன்னாடி சோழன் பாண்டியன் அப்படிங்கிற வேறுபாடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வெவ்வேறு மன்னர்கள் இங்க நிலம் அளிச்சதும் பூஜைகளை மேம்படுத்தினதும் நடந்திருக்கு. உதாரணமா விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் தன்னோட காலகட்டத்துல இந்த கோயிலுக்காக 10,000 பொன் வரிய தள்ளுபடி செஞ்சிருக்காரு. தங்களோட ஆயுளை பாதுகாத்துக்க காலத்தை வென்ற ஒரு இடத்தோட தங்களை இணைச்சுக்க மன்னர்கள் எவ்வளவு பெரிய அக்கறை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வெட்டுகளே சாட்சி. மன்னர்கள் மட்டுமில்லாம இன்னைக்கும் இங்க நடக்கிற சில அரிய சடங்குகள் ரொம்ப ஸ்பெஷலானவை. கார்த்திகை மாதத்துல வர்ற சோமவார நாட்கள்ல, அதாவது திங்கட்கிழமைகள்ல 1008 வலம்புரிச்சங்குகளை வச்சு இறைவனுக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடக்கும். அந்த நேரத்துல மட்டும்தான் இறைவனின் திருமேனில இருக்கிற அந்த பாசக்கேற்றின் தழும்ப எவ்வித ஆடையுமின்றி முழுமையா தரிசிக்க முடியும். ஆமா, அது ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி. அதே போல அந்த பிரம்மாண்டமான காலசம்ஹார மூர்த்திக்கு வருஷத்துக்கு வெறும் 11 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். அந்த நேரங்கள்ல மட்டும்தான் அவர் யமனை உதைக்கும் அந்த முழுமையான அழகை கண்டு களிக்க முடியும். இதெல்லாம் கேட்கும் போதே நேர்ல போய் பார்க்கணுன்ற ஆவலை தூண்டுது. கண்டிப்பா. மார்க்கண்டேயருக்கு அருளிய அந்த காலசம்ஹார மூர்த்தியும் அபிராமி பட்டருக்கு அருளிய அன்னை அபிராமியும் இன்றும் தங்களை காப்பார்கள் அப்படிங்கிற அந்த அதீத நம்பிக்கை தான் காலங்காலமா பக்தர்களை இங்க ஏத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தரவுகளையும் நாம ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. மனித மனதோட ஆழமான நம்பிக்கைக்கும் சரணடைதலுக்கும் முன்னாடி காலமும் கிரகங்களும், ஏன் இயற்கையின் விதிகளும் கூட தடம் மாறி வழிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த மையச் செய்தி. திருக்கடையூர் அப்படிங்கிறது அந்த மாபெரும் தத்துவத்தோட ஒரு பிரம்மாண்டமான வெளிப்புற கட்டமைப்பு மட்டும்தான். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. விநாயகர் மறைச்சு வச்ச அமிர்தத்துல தொடங்கி மரண பயத்தை உதைச்சு தள்ளிய மார்க்கண்டேயர் கதை, அரசனோட கோபத்தையும் இருண்ட வானத்தையும் கிழிச்ச அபிராமி பட்டரோட பக்தி, நவகிரகங்களோட ஆதிக்கமே இல்லாத சுதந்திரமான ஒரு ஆன்மீக வெளி, மற்றும் பல நூற்றாண்டுகளா மன்னர்கள் பலரால் வளர்த்தெடுக்கப்பட்ட வரலாற்று பதிவுகள் அப்படின்னு இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ஆழமா அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ஆமா, நிறையவே பேசிட்டோம். உங்களுக்காக, அதாவது நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. திருக்கடையூர் அப்படிங்கிறது மரண பயத்தையும் கிரகங்கள் பத்தின பதற்றத்தையும் நீக்கிறதுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு வெளிப்புற கட்டமைப்பு. அது ஒரு ஆர்கிடெக்சர். ஆனா வெளிப்புற சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நமக்கு மரண பயமோ இல்ல எதிர்காலம் பத்தின பயமோ வராத அளவுக்கு பயமின்றி வாழக்கூடிய ஒரு திருக்கடையூரை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம எப்படி உருவாக்கிக்கிறது? அந்த உள்முக கோயிலை கட்ட தேவையான ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாது
தம் பூநிறத்தாளை புவி அடங்கா காத்தாளை ஐங்கணை பாசாங்கு சமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லை.